சரிக்கா. அடுத்ததா ஆண்டாள் பாசுரம் முத்துராகினி தங்கச்சி மேடம். வணக்கம் சார். கலந்த முத்தமன் பேர் பாடி ஓங்கி கலந்த முத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறியும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறியும் சீண்டும் மிக்க சிறந்த செல்வம் நிறையவும் நாங்கள் மறையினோர்க்கும் மல்லான் பெரும் பசுக்கள் நாங்கள் மறையினோர்க்கும் மல்லான் பெரும் பசுக்கள் நாங்கள் பல சொர்க்கம் நல்ல நற்செய்யும் நாங்கள் காண்டும் நாள்காவும் கண்ணேகியும் நாங்கள் நம் பாவர்க்கு சாடி நீராடினோம் நாங்கள் நம் பாவர்க்கு சாடி நீராடினோம். வாமன அவதாரம். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் திரிவிக்கிரமனின் அதாவது வாமனன் அவதாரத்தை மகத்துவப்படுத்துகிறார். உலகத்தை அளந்து தர்மத்தை நிலைநாட்டும் அவரது செயல் மனிதர்களுக்கு துன்பங்கள் நீங்கி நலன்களை அளிக்கும். இயற்கை மற்றும் நலன்கள். ஆண்டாள் இயற்கை வளம், மழை, செழிப்பு மற்றும் பசுக்கள் வளர்ச்சியை உள்ளடக்கிய ஒரு சரியான உலகத்தை வேண்டுகிறார். இது நம்மை இயற்கை மற்றும் மனித வாழ்வின் தெய்வீக இடையே உள்ள உறவை நினைவூட்டுகிறது. கூட்டு பக்தி. ஆண்டாள் மற்றும் தோழிகள் ஒன்றாக இறைவனை போற்றுவது கூட்டு அர்ச்சனை மற்றும் பக்தியின் சிந்தனையை வலியுறுத்துகிறது. இன்றைய உலகின் பொருத்தம். ஓங்கி உலகந்த பெருமாள் பாசுரம் நமக்கு தர்மம், பக்தி மற்றும் இயற்கையின் மகத்துவத்தை நினைவூட்டுகிறது. ஆண்டாள் பாடிய இந்த வரிகள் ஒரு ஆன்மீக பயணம் மற்றும் சமுதாய நலனுக்கான அழைப்பாகும். திருப்பாவை பாடல் தெய்வீக அருளை பெறும் வழியாக இருந்தாலும் உலக நன்மைக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் முக்கியம் என்பதை கூறுகிறது. நன்றி, வணக்கம் சார். நன்றிக்கா.